பசியோடு உன்னால் இருக்க முடியல, சோறு தேவைப்படுது, சாப்பாடு தேவைப்படுது. அப்ப அந்த உணவுப் பொருளை விளைவித்து தருகிற செயல் புரட்சி, விளைவித்து தருகிற ஒவ்வொரு உழவனும் புரட்சியாளன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ளணும். உனக்கு நடக்க பாதை இல்லை, கொளுத்துகிற வெயிலில் காய்ந்து கொண்டு வேர்வை உடலெங்கும் ஓடி உப்பாக பூக்க காலெல்லாம் பெருவெடிப்பு வெடிக்க அவன் கடும்பாறையை உடைத்து நீ நடக்க பாதை செய்து தருகிறானே, செயல் புரட்சி செய்து தருவன் புரட்சியாளன். அப்படின்னா நீ நாள்தோறும் எப்படிப்பட்ட புரட்சியாளன் நீ கடந்து செல்றவர். நீ மூக்க பிடித்துக் கொண்டுகிற குப்பையை, உன் கழிவை மூழ்கி ஒருத்தன் எடுத்து சுத்தம் செய்கிறான் பார், அந்த செயல் புரட்சி செய்கிற ஒருவரும் புரட்சியாளன். நீ அவனை மதிக்க வேணாம், மிதிக்காமையாது. அப்படி பார்த்தா நீ பல்லாயிரக்கணக்கான புரட்சியாளரை நாள்தோறும் கடந்து போகிறாய். இதை நல்லா கவனிச்சுக்கணும். புரட்சினா நீ என்னமோன்னு நினைச்சிட்டு இருக்க. அவன் சொல்றான்ல, ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு அடியிலே காய்ந்த சருகாக கிடக்கிறது புரட்சி. புரட்சி ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டிருக்கடா புரட்சி. உன் காலடிக்கு கீழே காய்ந்த சருகாக கொளுத்தி போடா, எரியட்டும்டா. விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு ஓட்டு கொளுத்தி போடு, மைக் சின்னத்தில் போடு, எரியும் பச்சை புரட்சி. திமுக ஜெயிச்சா, அந்நியூர் சிவா ஜெயிச்சா ஒரு செய்தி, தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அதை வெற்றி என்று எப்படி அவன் கொண்டாட முடியும்? வாக்கை பெறுவது வெற்றி, வாக்கை வாங்குவது வெற்றி அல்ல, பர்ச்சேஸ். ஆனால் புரட்சிகர மாறுதல் வர முடியும். எப்படி வர முடியும்? எளிய மக்கள், அதிகாரமற்ற பிள்ளைகள், பெரும் பெரும் பண முதலீடு இல்லை, ஊடகங்கள் ஆதரவில்லை. ஒரு எளிய மகள், அவளுக்கு எந்த அரசியல் பின்புலம் இல்லை, படித்த மகள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்ற எளிய மகளை, ஒரு பெண் மகளை விக்கிரவாண்டி மக்கள் ஆதரித்து இத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே ஒரு தனியாக நின்ற ஒரு கட்சியில் ஒரு பெண்ணை தேர்வு செய்து வெல்ல வைத்து விட்டார்கள் என்றால் இந்திய அரசியல் வரலாற்றில் மாபெரும் புரட்சி. உலக அரங்கிலே எல்லா நாடுகளும் திரும்பி பார்க்கும். புரட்சிக்கான தொடக்கம் உலகெங்கிலும் இப்படிதான் நடந்திருக்கு, இப்படிதான் நடந்திருக்கு. படித்த தம்பி தங்கைகளே, சமைக்கா என்கிற நாடு உலக வரைபடத்தில் எங்கே இருக்கு? யாருக்கு தெரியும்? காட்டு பார்க்கலாம். ஆனா உலகத்திலே சமைக்கா என்கிற ஒரு நாடு இருக்கிறது என்பதை ஒற்றை மகன், ஒரே மகன், உசைன் போல்ட்ங்கிற ஒரே மகன் ஓடி 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 உலகத்தின் உயரத்திற்கு தன் தேசத்தை கொண்டு நிறுத்தினார். சமைக்கா என்றால் உசைன் போல்ட், அவனை மிஞ்சிய ஓட்டப்பந்த வீரன் இல்லை அப்படின்னு நிரூபிச்சான், ஒரே ஒருத்தன். அது மாதிரி நீ ஒரே ஒரு உறுப்பினர், என் தங்கையை நீ இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வெல்ல வச்சு அனுப்பு, உலகம் திரும்பி பார்க்குதா என்பது. தமிழர் என்று இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் உயிர், மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் தான் காட்டு. மானமும் வீரமும் அவனுக்கு உயிரிடா. போட்டான்டா, ஓட்ட போட்டான்டா, வாங்கினான் காசு 20,000 வாங்கினான். நோட்டை விட எனக்கு நாட்டை தாண்டா, நாடு தாண்டா எனக்கு முக்கியம், நாட்டின் நலன் தாண்டா முக்கியம் போட்டான்னு நீ போட்டு காட்டு, ஒரு தடவை காட்டு. எங்களை போல பேரன்பு கொண்டு உங்களை காதலிக்க இனிமே எவனாவது பிறந்து வந்தாதான். எங்களை போல உங்களோடு பேரன்பு கொண்டு உங்களை நேசிச்சு நிற்கிற பிள்ளைகள் எவனுமே கிடையாது, எவனுமே கிடையாது. ஏன் இவ்வளவு அக்கறை? உங்களோடு பிறந்துட்டோம், உங்க வயிற்றிலிருந்து வந்துட்டோம், விட்டுட்டு போக முடியாது. நீங்க போடுங்க, போடாம போங்க, மறுபடியும் வருவோம், விடுங்க, மறுபடியும் வருவோம். ஏன்? எங்களுக்கு போடாம இருக்கிறது உங்க கடமைனா, உங்களுக்கு வேலை செய்யறது உங்களோடு நின்று உங்களுக்காக போராடுவது எங்க கடமை. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அவன் சொல்றான்ல, ஆத்துக்குள்ள ஒரு தேல் விழுந்துருச்சு, ஒரு ஞானி அவர் என்ன பண்றாரு, அந்த தேலை எடுக்கிறாரு, கொட்டுது, கரையில் விடுறாரு, மறுபடியும் தண்ணிக்குள்ள போகுது, தத்தளிக்குது, மறுபடியும் எடுத்து விடுறாரு, கொட்டுது, மறுபடியும் தண்ணிக்குள்ள போகுது, மறுபடியும் எடுத்து விடுறாரு, கொட்டுது. சிஷ்யன் கேட்கிறான், சீடன், குருவே அதுதான் நீங்க தொடும்போதெல்லாம் கொட்டுது இல்ல, அப்புறம் எதுக்கு அதை பிடிச்சு பிடிச்சு கரையில் விடுறீங்க, அதை அப்படியே விட்டுற வேண்டியதானே அப்படின்னு. கொட்டுவது என்பது அதன் இயல்பு, எடுத்து கரையில பாதுகாப்பா விடணுங்கிறது என் இயல்பு. அதனால போடுறதும் போடாது என் மக்களின் உரிமை உணர்வு.
ஆனா அவர்களுக்காக போராடணுங்கிறது என் பிறவி கடன். அதனால நான் செஞ்சிருவேன். நாங்க செஞ்சிருவோம், என் தம்பி தங்கைகள் செஞ்சிருவோம். இத்தனை தேர்தலில் என்னைக்கு என்ன வெல்ல வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஒதுங்கி நின்ட்டேனா? வென்றால் அப்படியே பதவியில் இருப்பான், தோற்றால் விலகிடுவான். அப்படின்னா அது மாதிரி ஒரு கோழைத்தனம் உலகத்தில் கிடையாது. அது மாதிரி ஒரு கோழைத்தனம் கிடையாது. தோல்வியில் தான் அதிக உற்சாகத்தை பெற்று அதிக வீரியமாக நாங்கள் வேலை செய்வோம். 8 விழுக்காட தொட்டிருக்கோமா, 16 ஆக்க நினைப்போம். 16 24 ஆக்க நினைப்போம். 24 44 ஆக்க நினைப்போம். அதுதான் எங்களுடைய கனவு, இலக்கு. இந்த நாட்டை எப்படி மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவு எங்களுக்கு இருக்கு. அது எனக்கானதல்ல, என் முன்னவர்கள். இது பல ஆயிரம் ஆண்டுகளாக இனமுன்னவர்கள் தூக்கி சுமந்தது. அந்த கனவை எங்கள் உயிர் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் எங்களுக்கு கையளித்தான். கோட்பாடு கொள்கைகள் புதிதல்ல. குடிதலி கோலோச்சு மாநில மன்னன், அடிதலி நிற்கும் உலகு. என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை அழும்போது ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு, பெற்ற குழந்தைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, இந்த நேரம் என் பிள்ளைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவாளோ, இந்த நேரம் உறக்க வரும் என்று தொட்டிலில் தாளாட்டுவாளோ, எப்படி தாய் தன் குழந்தைக்கு குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, அப்படி குடிகளின் தேவையிருந்து, நாட்டு மக்களின் தேவையிருந்து சேவை செய்கிற அமைச்சை, மன்னனை உலகம் போற்றி தொழும் என்கிறான் வள்ளுவ பெருமகனார். அப்படிப்பட்ட ஆட்சியை நான் செய்யணும்னு நினைக்கிறோம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். துணிவுடைமை, தூங்காமை, கல்வி, இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. அஞ்சாமை, அறிவு, ஊக்கம், ஈகை, இன்னான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. எல்லாமே பாடி வச்சுட்டு போயிட்டான். நாங்க புதுசா ஒரு கோட்பாடு, தத்துவங்கத்துவம்லாம் வகுத்துக்கிட்டு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவன் சொன்னது செஞ்சா போதும். வேளாண்மையா, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. அப்படின்னா என்ன? எதுவுமே வேணாம். அம்மா வேணாம், அப்பா வேணாம், மனைவி வேணாம், மண்ணாசை வேணாம், பொன்னாசை வேணாம், மக்களாசை வேணாம். பற்றற்று போற்ற போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுங்கிறான். அதான் உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலைன்றான். உழுவார் உலகிற்காணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்கிறான். அவன் தான்டா மையா. அவனை பிடிச்சதான பூரா. நான் என்ன புதுசா தத்துவம் வகுத்துக்கிட்டு கோட்பாடை வகுத்துக்கிட்டுலாம் ஒன்றும் வேலை செய்ய வேண்டியதில்லை. இருக்கிறத செயல்படுத்தினா போதும். தமிழனுக்கு அறிவுக்கு பஞ்சமா? செயல்படுத்த தான் ஆளுக்கு பஞ்சம். இப்படி ஒரு 10 குறளை ஸ்டாலினையும் அந்நியூர் சிவாவையும் பேச சொல்லு, என் தங்கச்சியும் பேச சொல்றேன். எதையாவது ஒன்று பேச சொல்லு பார்ப்போம். தமிழர்னா யாரு, வரலாறுனா என்ன, திராவிடம்னா என்ன, ஏதாவது சொல்லு. கடைசிக்கு திராவிடம்னா கல்யாணம்னு. அன்னைக்கு ஒரு தம்பி பேசுறேன், எங்கடா போயிட்டா காணோம்னு. சும்மா திராவிடத்துக்கு போனேன். திராவிடத்துக்கு போனியா? திராவிடம்னா அதானே நண்பனுக்கு கல்யாணத்துக்கு போறதுக்கு திராவிடத்துக்கு. அண்ணே, முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அண்ணே, திராவிடம் என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த கல்யாணம் தான் திராவிடம்னு. ஓ, இதுதான கல்யாணம் தான் திராவிடமா? என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, பாரதியாரா பாரதி ராசாவா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ஐயோ, அவங்களுக்கு என்னன்னே தெரியல. இவ்வளவு காலம் வண்டி ஓட்டிட்டாங்க, என்னன்னே தெரியல. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கிகள், ஆழ்ந்து தெளிந்து நீங்க சிந்திச்சு இந்த தேர்தலை அணுகணும். வாக்கு என்பது ஜனநாயகத்தில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதில் வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக நீங்கள் ஏந்தணும். ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக ஏந்தணும். ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமற்ற ஒரு தேசம் படைக்க நீங்கள் உங்கள் வலிமை மிக்க ஆயுதத்தை, வாக்கு என்கிற ஆயுதத்தை தூக்கணும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. 5க்கும் 10க்கும், அரிசிக்கு வேட்டிக்கும், 100க்கும் 1000க்கும் கையேந்தாத ஏழை வறுமை நிலையில் இல்லாது நம் மக்களை மீட்டெடுக்கணும். இலவசம்ங்கிற சொல்லை ஒழிக்கணும். அது தன்மான இழப்பு.
இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில்லாத நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைத்தால் வேலை இல்லை என்று எவரும் சொல்ல முடியாது. அண்ணன் சொல்றேன் பாரு, ஒரு பனை மரம் அடர்த்தியா பனை மரம் கிட்ட தொழிற்சாலை, பதநீர் கருப்பட்டி, பனங்கற்கண்டு, நல்லா கவனிச்சுக்க. பனை ஓலையிலிருந்து கொட்டான், பொட்டி, பாய் எல்லாம், பனை நாரிலிருந்து கட்டில், கயிறு எல்லாம் எல்லாமே தயாரிக்க முடியும். நொங்கு பதப்படுத்துகிறோம், பனங்கிழங்க பதப்படுத்துகிறோம். பனங்கிழங்கு மாவு, மைதா அதை விட சிறந்த மாவு. அதில் ரொட்டி சொல்லலாம், சப்பாத்தி சொல்லலாம், கூழ் களி கிண்டி சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். இதையெல்லாம் என் தலைவன் செய்து காட்டினார். பனம் பழத்திலிருந்து மிட்டாயில் அந்த சாறை எடுத்து மிட்டாய் செய்து விற்கலாம். எவ்வளவோ செய்யலாம். தன் உடலிலே எல்லாவற்றையும் பயன்பாட்டுக்கு தருகிற ஒரு உயிர் இருக்கிறது என்றால் அது பனைதான். எல்லாவற்றையும் பயனுக்கு தரும். அங்கே ஒரு தொழிற்சாலை, அது ஒன்றாலும் செய்ய முடியாதா? இந்த சீமை சரக்கை ஒழிச்சிட்டு கல்லுக்கடையை திறந்து விட்டோன்னா அழகா இருக்கும் நாடு. எந்த பயலும் சொத்த வைக்க மாட்டான், குடிச்சிட்டு சாக மாட்டான். 2 லிட்டருக்கு மேலே குடிக்கிற ஒரு ஆளை சொல்றா பார்ப்போம். ரொம்ப பெரிய மொடா குடியாரன் தான் 3 லிட்டர் குடிப்பான், அவ்வளோதான் குடிப்பான். எப்படி சீமான்னு சொல்ற? பிறந்து வளர்ந்ததே அங்கே இருந்து தான். கல்லூரிக்கு போகும்போது கல்லு குடிச்சிட்டு போனவனை பத்தியாடா? நான் தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும். இந்த எங்கள் அண்ணன் உட்காந்துருக்க, இப்போ எங்கள் அண்ணன் இருக்கா? எங்கடா ரவிண்ணே? எங்கே இருக்கிறது? உலகத்தில் காலேஜ் கல்லூரி வாசலில் கல்லுக்கடை வச்சு பார்த்துருக்கீங்களா? நானும் எங்கள் அண்ணன் படித்த கல்லூரியில் தான் போவோம். வகுப்புக்கு ஒரு பதிவேட்டை கொடுப்போம், 2 பேர் வருவோம், 4-5 பேர் 10 பேர் நண்பர்கள் கல்லை குடிப்போம். நேராக பரம்குடி போவோம், புரோட்டா திம்பம், படம் பார்ப்போம், திருப்பி வருவோம். மாலையில் கபடி விளையாட போவோம். ஊருக்கு விளையாட போகிறது. மச்சான் நான் விளையாண்டு கொடுப்போம். என்னடா மச்சான் வேணும்? ஒன்றும் இல்லை மச்சான், கல், புரோட்டா, படம், டிக்கெட்டு 10 ரூபா தான். அப்போ விளையாண்டு கொடுத்து ஜெயிச்சுட்டு பரிசை வாங்கிட்டு படத்துக்கு போவோம். இதே தான் வேலை. இப்போ என்ன படிச்சுப்போம்? நல்லா தான் படித்தோம். அப்போ கல் உணவின் ஒரு பகுதி, இதவர்களால் திறந்து விட முடியாது. அதனால் எனக்கு நாட்டு மக்களின் நலன் தான் முக்கியம், வேளாண்குடி மக்களின் நலன் தான் முக்கியம். பனை பயன்பாட்டுக்கு இல்லாதனால 100 ஆண்டு கால பனை, 100 ஆண்டுகளை தாண்டிய பனை 100 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை செங்கல் காலவாக்கி வெட்டி ஏற்றுறான். பனை என்பது நமக்கு பயன்படாது. நாம் நட்டு வச்சா என் பிள்ளைகளுக்கு தான் பயன்படும், என் சந்ததி தான் பயன்படும். மற்ற எல்லா மரங்களும் நம்மளே பயனை அனுபவிக்க முடியும், பனை அனுபவிக்க முடியாது. அதனால உங்கள் பிள்ளைகள் பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்கிற திட்டத்தை கொண்டு வர போகிறோம். மரம் நடுதல் வளர்த்தலை மக்கள் இயக்கமாக மாற்ற போகிறோம். என் பள்ளி பிள்ளைகள், என் கல்லூரி என் பிள்ளைகள் 10 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து விட்டால் 10 மதிப்பெண்கள் கூடுதலாக போடணும். பிராக்டிக்கல் மார்க். 100 மரக்கன்றுகள் என்றால் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன், குடிமகள் விருதை கொடுத்து ஊக்குவிப்பேன். இவர்களைப் போல கள்ளச்சாராயம் கொடுத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கும்போது 100 மரக்கன்றுகள் வளர்த்த என் பிள்ளைக்கு நான் 10 லட்சம் கொடுக்கக்கூடாதா? கொடுப்பேன். கிளீன் இந்தியா கொண்டு வந்த மோடி போல நான் கிரீன் இந்தியா மாதிரி கிரீன் பசுமை தமிழகம் கொண்டு வந்து நான் நட்டு வளர்த்து பச்சை போர்வையால் என் தாயகத்தை போர்த்துறானா இல்லையான்னு. அதெல்லாம் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், மண்ணை நேசிக்கணும். இது மண்ணல்ல என் தாயின் மடி என்கிற புரிதல் இருக்கணும். இது பூமி அல்ல என் சாமி, இது நிலம் அல்ல என் தாய் என்கிற எண்ணம் வந்ததுன்னா நீ நேசிப்ப. அதை புரிந்து கொண்டு என் அன்பு தம்பி தங்கிகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள்,